نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணிய மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அன்பும் அருளும் நமக்கெல்லாம் வாழ்வியல் வழிகாட்டியாக வந்த சத்திய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி நின்று வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கும் நம் எல்லோரும் மீதும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய எண்ணற்ற அருள்கொடைகளில் மிக உன்னதமான அருள்கொடை இஸ்லாம் என்கின்ற வாழ்க்கை நெறி. இந்த வாழ்க்கை நெறியை கடைபிடித்து வாழக்கூடிய ஒவ்வொருவரும் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகிறார்களோ அதை முழுமையாக செய்வதன் மூலம், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கின்றார்களோ அதை முழுமையாக தவிர்த்திருப்பதன் மூலம் நாளை மறுமையில் மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தில் இந்த மார்க்கத்தை நாம் கடைபிடிக்கின்றோம். இஸ்லாமிய சமூகம் குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன் 3வது அத்தியாயம் 110வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், குந்தும் ஹைர உம்மத்தின், நீங்கள் தான் சிறந்த சமூகமாக இருக்கின்றீர்கள். உஹ்ரிஜத் லின்னாஸ், மனித குலம் தோன்றியதிலிருந்து எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்கின்றார்கள். அந்த நபிமார்களை பின்பற்றிய சமூகத்தார்கள் இருந்திருக்கின்றார்கள். எத்தனையோ நபிமார்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த சமூக மக்களை விட இறுதி தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஏற்றுக்கொண்ட நீங்கள் சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எதனால் சிறந்த சமூகம்? நாம் வாழக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் ஏராளமான நவீன கண்டுபிடிப்புகள் எல்லாம் இருக்கிறது. இந்த நவீன கண்டுபிடிப்புகள், அறிவியல் சாதனங்கள், இது மாதிரியான கண்டுபிடிப்புகள் எல்லாம் அன்றைய காலகட்டத்தில் உள்ள நபிமார்களுடைய சமூகத்தில் இல்லை. நாம் வைத்திருக்கிறோம், எனவே நாம சிறந்த சமூகம் அப்படியே அல்லாஹ் சொல்கிறான் என்று பார்த்தால் இல்லை. அல்லது நாளை மறுமையில் எல்லா நபிமார்களுடைய உம்மத்தை விடவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர்கள் தான் மிக பெரும் கூட்டமாக வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதனால் நாம் சிறந்த சமூகமா என்று பார்த்தால் இல்லை. நாம் சிறந்த சமூகம் என்பதற்கான காரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், தஅமுருன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நன்மை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள். அப்ப இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்கள் அதை செய்யவில்லையா என்று பார்த்தால் அதை முழுமையாக செய்யவில்லை. இறைவனை நம்பியவர்களும் இருந்தார்கள், நம்பாதவர்களும் இருந்தார்கள். இறைவனை நம்பியவர்கள் நன்மை செய்பவர்களும் இருந்தார்கள், நன்மை செய்யாதவர்களும் இருந்தார்கள். இறைவனை நம்பியவர்கள் தீமை செய்தவர்கள் இருந்தார்கள், அதை தடுக்காதவர்கள் இருந்தார்கள். ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்றானா, நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். இந்த இரண்டையும் செய்யக்கூடிய காரணத்தினால் மற்ற சமூகத்தை விட நீங்கள் சிறந்த சமூகம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே 3வது அத்தியாயத்தினுடைய மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், நீங்கள் அல்லாஹ்வை நம்பியிருக்கின்றீர்கள், துமினூன பில்லாஹி வ ரசூலி, இறைவனை நம்பியிருக்கின்றீர்கள், நல்லமல் செய்கின்றீர்கள், இறைவனை நம்பி நல்லறங்கள் செய்து நன்மையின்பால் நீங்கள் விரைகிறீர்களே, அதனால் நீங்கள் சாலிஹீன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இப்படி திருமறை குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய எம்மை பற்றி மிகப்பெரிய அளவில் சிலாகித்து பேசுகிறான். காரணம் என்னவென்று சொன்னால், நாம் நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், இஸ்லாமிய சமூகத்தில் இந்த இரண்டையுமே
முழுமையாக செய்யக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கின்றார்களா என்று பார்த்தால் இல்லை. நன்மையை ஏவக்கூடியவங்க இருக்கிறாங்க. தொழுகைக்கு வாருங்கள், தொழுகைக்காக அழைப்பு விடக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்ன பேர் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட இபாதத்துக்களை ஆர்வமூட்டக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய எத்தனை அமைப்புகள் இருக்கின்றார்கள். ஆனால் தீமையை எந்த அளவிற்கு அவர்கள் தடுக்கின்றார்கள். நன்மையை ஏவுறதுனால மட்டும் நாம சிறந்த சமூகம் அல்ல, நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். இந்த இரண்டையும் செய்தால்தான் நாம சிறந்த சமூகம். இந்த இரண்டையை செய்யக்கூடிய காரணத்தால் நாம் வெற்றி பெற்றவர்கள். இந்த இரண்டையும் செய்யக்கூடிய காரணத்தை நாம் சாலிகீன்கள். ஒரே அத்தியாயத்துல 3 வசனத்தை அல்லாஹ் சொல்றான். 3வது அத்தியாயத்தினுடைய 104வது வசனம், 110வது வசனம், 114வது வசனம். இந்த 3 வசனத்தை இணைத்து பாருங்கள். நன்மை ஏவுங்க, தீமையை தடுங்க, நன்மை ஏவுங்க, தீமையை தடுங்க. ஆனால் இரண்டையும் முழுமையாக செய்யக்கூடிய சமூகமாக இன்றைக்கு நாம் இருக்கிறோமா என்று பார்த்தால் இல்லை. அப்படி இருந்திருந்தால் எந்த அளவிற்கு மக்கள் நன்மையை செய்வதற்கு ஆர்வம் காட்டுகிறார்களோ அதைவிட அதிகமான அளவிற்கு தீமையில் இருந்து விடுபடுவதற்கு, இஸ்லாமிய மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட பல்வேறு அனாச்சாரங்களிலிருந்து விடுபடுவதற்கு மக்கள் ரொம்ப முனைப்போடு செயல்படுவாங்க. ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் அப்படி இல்லை. தீமையை எதிர்க்கக்கூடியவர்கள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றார்கள். சமுதாயத்தில் எத்தனையோ தீமைகள் காணப்படுகிறது. சமூகத்தில் காணப்படக்கூடிய பல்வேறு தீமைகள் சமுதாய மக்களால் நன்மையாக பார்க்கப்படுகிறது. நன்மையாக பார்க்கப்படுவதற்கான காரணம் என்ன? ஒருவர் ஒரு தீமையை செய்கிறார். அந்த தீமையை செய்கின்ற பொழுது அது தீமைதான் என்று தெரிந்தவர் அவரை பார்க்கின்ற பொழுது இந்த தீமையை செய்யாதீங்க, தடுக்கணும். எப்பொழுது ஒரு சமூகத்தில் நடைபெறக்கூடிய தீமையை அதை தீமை என்று விளங்கியவர்கள் தடுக்காமல் இருக்கின்றார்களோ இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த தீமைக்கு அங்கீகாரம் கொடுக்கின்றார்கள் என்று அர்த்தம். நீங்க பாருங்க, சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எத்தனை அனாச்சாரங்கள் இன்றைக்கு. அதாவது ஒரு பெண் வயதிற்கு வந்து விட்டால் என்பதற்காக நடைபெறக்கூடிய விருந்துக்கள், ஹத்தனா செய்யறோம் இல்லையா, சுன்னத்து செய்யக்கூடிய அந்த ஹத்தனா என்கின்ற விருத்த சேதனம் என்ற பெயரால் வைக்கப்படக்கூடிய விருந்துக்கள், திருமணத்தில் பெண் வீட்டின் பெயரால் வைக்கப்படக்கூடிய விருந்துக்கள், இப்படி எத்தனையோ விருந்துகள் இருக்குது. இது இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா என்று பார்த்தால் இல்லை. இஸ்லாம் இதை அனுமதிக்கவில்லை, இஸ்லாம் இதை எதிர்க்கிறது. இந்த அனாச்சாரத்தை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. ஆனால் இதை இஸ்லாம் கண்டித்த பிறகும் கூட சமுதாயத்தில் மிகப்பெரிய கூட்டம் அதை செய்கிறதற்கான காரணம் என்னன்னா, தீமை என்று யார் விளங்கினார்களோ அதை அவர்கள் எதிர்க்கல. இதை செய்யக்கூடாது, இது மார்க்கத்தில் இல்லை. ஒரு குழந்தை பிறந்து விட்டது, ஒரு வருடம் ஆகிவிட்டது என்பதற்காக வேண்டி, குழந்தைக்காக வேண்டி பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய கலாச்சாரம் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஆடம்பரமாக இருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. அதை சிம்பிளாக செய்யக்கூடிய, சிம்பிளாக செய்யறோம்னு சொல்லுவாங்க. என் மகளுக்கு இன்னைக்கு வந்து ஒரு வருடம் ஆயிடுச்சு, ஒரு வயசு ஆயிடுச்சு, அதனால இந்தாங்க கேக்கு அப்படின்னு வாங்கி கொடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. தன்னுடைய உறவினர்களை மட்டுமே அழைத்து விருந்து கொடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்காக புது ஆடைகள் வாங்கி அணியக்கூடியவங்க இருக்கிறாங்க. இதை போய் கேளுங்க, ஏங்க செய்றீங்க இது? இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் இந்த கலாச்சாரம் இஸ்லாத்தில் இல்லையே, அது ஏன் நீங்க செய்றீங்க அப்படின்னு கேட்டா அதை ஒரு கூட்டம் என்ன சொல்லுவாங்க, அது ஏன் போய் நீ தடுத்துக்கிட்டு இருக்கிற, மார்க்கத்தில் ஒரு பெரிய தவறாயுது, செய்யக்கூடாத பாரதூரமான தீமையாயுது. அவன் உழைத்து சம்பாதித்த சம்பாத்தியத்தில் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு புது ட்ரெஸ் என்ன தவறு இருக்கு அப்படின்னு அந்த தீமையை வந்து அங்கீகரிக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இதே நேரத்தில் பெருநாளைக்கு போய் கேளுங்க, பெருநாளைக்கு எங்க புத்தாடை அணிந்தீங்க அப்படின்னு கேளுங்க. அப்போ மார்க்கத்தோட தொடர்பு படுத்தி விளக்கம் சொல்லுவாங்க. இன்றைய தினத்தில் எல்லோரும் புத்தாடை அணிய வேண்டும், இஸ்லாம் சொன்னது. இது மாதிரி சொல்ல முடியுமா? ஒரு குழந்தை பிறந்து ஒரு வருடம் ஆகிவிட்டால் அந்த குழந்தையை மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக ஒரு புத்தாடை வேங்க அணியுங்க அப்படின்னு மார்க்கம் சொல்லித்தான்? மார்க்கம் அங்க சொல்லி தரல. அப்ப அங்க மட்டும் என்ன வியாக்கியானம் சொல்றோம்னா, அவன் உழைத்து சம்பாதித்த சம்பாத்தியத்து வருமானத்திலிருந்து தாம் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கறதுல என்ன தவறு? நம்ம இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா, சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு தீமைகளை தீமை என்று விளங்கியவர்கள் ஆதரவு அளிப்பதனால், அந்த தீமையிலே பங்கெடுப்பதனால் இன்றைக்கு பெரும்பாலான தீமைகள் சமூகத்தில் தீமையாகவே பார்க்கப்படுவதில்லை. அப்ப நன்மையை பற்றி அதிகமாக வலியுறுத்தி பேசக்கூடிய பல்வேறு அமைப்புகள் சமுதாயத்தில் நிலவக்கூடிய அனாச்சாரத்துக்கு எதிராக பேசுகிறார்களா? மௌலிது, ஃபாத்திகா என்கின்ற பெயரால், மீலாது என்கின்ற பெயரால் நடக்கக்கூடிய பல்வேறு தீமைகள் இது தீமை என்று பேசுகிறார்களா? ஆனால் தீமை என்று விளங்கியவர்கள் அதிகம். ஒரு தெருவை எடுத்துக்கொண்டால் அந்த தெருவில் மௌலிது ஓதக்கூடிய வீடு எத்தனை வீடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு வீடு விடாம எல்லா வீட்லையும் மௌலிது ஓதுறாங்களா அப்படின்னு நீங்க எடுத்து பாருங்க, இருக்காது.
குறிப்பிட்ட வீட்டில் ஓதுவோம். ஒரு 10 வீடு, ஒரு 100 வீடு இருக்கக்கூடிய ஒரு தெருக்கல்ல 10 வீட்டில் ஓதுவாங்க. மீதி வீட்டில் ஏன் ஓதல்ல? அது தீமைன்னு விளங்கி இருக்கிறாங்க, அதனால அவங்க செய்யல. தீமைன்னு விளங்கி தான் செய்யாமல் இருந்த அந்த தீமையை யாரு செய்ய பார்க்கிறார்களோ அதை தடுக்க வேண்டுமா இல்லையா? நாம என்ன நினைக்கிறோம்னா, நாம சரியா இருக்கிறோம், நாம சரியா இருந்தா போதுமானது, எவன் எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன? இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய செயல் என்னவென்று சொன்னால், இந்த சமுதாயத்தில் இந்த மீலாதின் பெயரால், மௌலூதின் பெயரால் வரி ஊரு கந்திரி அப்படின்னு கொண்டாடுறாங்க. போய் கேளுங்க, நாங்கள் மௌலூதெல்லாம் ஒன்றும் ஓதலைங்க, சும்மா அதை காலகாலமாக செஞ்சுட்டு வரக்கூடியது, வரி வாங்குறது, சோறு கொடுக்குறது, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதையே நீங்கள் பெருசுப்படுத்துறீங்க, அதில் என்ன ஒட்டிக்கிட்டு இருக்கு, அந்த சோத்தில் என்ன ஒட்டிக்கிட்டு இருக்குது, இப்படிலாம் கேட்பாங்க. ஏன்னா பெரிய மார்க்க அறிவு தெரிஞ்ச மாதிரி அந்த சோத்துல என்ன ஒட்டிக்கிட்டு, சிறுக்கா இணை வைப்பா, சும்மா மக்கள்கிட்ட வாங்கின காசுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். ஒரு கேட்டரிங்ல போய் வாங்கி சாப்பிடலையா? ஒரு வெள்ளிக்கிழமை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஊர்ல இல்லாத கேட்டரிங்கா? எத்தனையோ கேட்டரிங்ல வாங்கி சாப்பிட்ற மாதிரி வருடத்துல ஒரு தடவை இந்த மீலாதுல, இந்த கந்திரியில ஒரு வரி வாங்கி சாப்பாடு கொடுக்குறோம். இதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடியவங்க அதிகம். அதே நேரத்தில் கேளுங்க, மௌலுதுல ஓதலைங்க, ஏன் மௌலுது ஓதனைன்னு சொன்னாதான் அதை வாங்குவான் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இப்போ மௌலுது தீமை என்று தெரிந்தவர்கள் மௌலுதின் பெயரால், மீலாதின் பெயரால் நாம செய்யக்கூடிய ஊரு கூடி அதை கந்திரி என்று அறிவித்து, அது ஒரு விசேஷத்துக்குரிய நாளாக அறிவித்து, அன்றைக்கு விடுமுறையெல்லாம் அறிவித்து செய்யக்கூடிய இந்த கலாச்சாரம் மார்க்கத்தில் இருக்குதா இல்லையா? ஒரு விஷயம் தீமையா நன்மையான்னு பார்க்கறதுக்கான அளவுகள் என்னங்க? சமுதாயத்தில் எல்லாம் சேர்ந்து செஞ்சா நன்மை அப்படி ஆயிருமா? ஒட்டுமொத்த சமூகமே செய்து ஒரு காரியத்தை செய்கிறார்கள், அப்படி செஞ்சா அது நன்மை. ஒட்டுமொத்த சமூகமே சேர்ந்து ஒரு காரியத்தை வெறுக்கிறாங்க, அப்படி செஞ்சா அது தீமை. அப்ப நன்மை தீமையை விளைஞ்சு கொள்வதற்கான அளவுகோலாக எத்தனை பேர் செய்யறாங்க அப்படிங்கிறதே இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தராத எந்த நன்மையும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்காத எந்த தீமையும் இல்லை. இதை விளங்கிய வந்தால் உண்மையான இஸ்லாமியன். இன்றைக்கு பார்க்கிறோம் பல்வேறு அனாச்சாரங்கள் சமுதாயத்தில் அது தலைதோங்கி கொண்டிருப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அதிகமானவர்கள் தீமை என்று விளங்கி கொண்டிருந்தும் கூட அதை தடுக்கவில்லை, அதை எதிர்க்கவில்லை, அதற்கு ஆதரவு அளிக்கின்றார்கள். ஆதரவு அளிக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த தீமையில நான் பங்கெடுத்தனா இல்லையே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் மாயிதா என்கின்ற 5வது அத்தியாயத்தின் 2வது வசனம், தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நீங்கள் நன்மை என்கின்ற இறையச்சம் போன்ற காரியத்திற்கு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்திற்கும் வரம்பு மீறிய செயலுக்கும் நீங்கள் உதவாதீர்கள் அல்லாஹ் சொல்றான். நாம உதவி செய்யறதா இருந்தா யாருக்கு உதவணும்? நன்மையான காரியங்களுக்கு உதவலாம். ஒரு ஊர்ல எல்லாருமே சேர்ந்து ஊர் மக்களுக்கு ஒரு நல்லது செய்யறதுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இருக்கிறாங்க, அதற்கு வசூலிக்கிறாங்க, கண்டிப்பா உதவி செய்யலாம், அதில் மாட்டு கருத்து இல்லை. ஒரு நோயாளி அவருடைய மருத்துவத்திற்காக, மருத்துவ உதவிக்காக வீடு வீடா ஏறி ஒரு ஆள் என்ன செய்யறாரு, காசு வசூலிக்கிறது, தவறா மார்க் அடிப்படையில் செய்யலாம். இப்படி நன்மையான காரியத்துக்கு நீ உதவி கொள்ளுங்கள். தீமையான வரம்பு மீறிய மார்க்கத்தில் அனுமதிக்காத காரியத்திற்கு ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளாதீர்கள் என்று மார்க்கம் தெள்ள தெளிவாக சொல்கிறது. இன்னைக்கு நாம தீமையில பங்கெடுக்கிறோம், அதை அலட்சியமாக நினைக்கிறோம். இப்படிதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கூட மக்கள்கிட்ட இருந்த ஒரு தவறான புரிதல். என்ன புரிதல் அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன விளங்கிட்டு இருக்கிறாங்கன்னா, நாம குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சரியாக இருந்தால் போதுமானது, யாராலும் நம்மளை வழிகெடுக்க முடியாது, இதை மட்டும் நாம சரியா கடைபிடிப்போம் என்பது போன்ற ஒரு சிந்தனை அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. அபூபக்கர் சித்திக் அவங்க மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றாங்க. என்ன பிரச்சாரம்? ஐயுஹன்னாஸ், மக்களே, இன்னக்கும் தக்ரவுன ஆதிகில் ஆயா, குர்ஆன்ல உள்ள இந்த வசனத்தை நீங்க எல்லாருமே ஓதுறீங்க, அதை நன்கு புரிந்து வைத்திருக்கிறீர்கள். என்ன வசனம்? யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, அலைக்கும் அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களை நெறிப்படுத்திக் கொள்ளுங்கள், ஒவ்வொருத்தரும் தன்னளவில் சரியா நடந்து கொள்ளுங்க. அல்லாஹ் அப்படி சொல்றான் குர்ஆன்ல. அப்படி நடந்து கொண்டால் லா யதுர்ருக்கும் மந்தல்ல இதஹ் ததைத்தும், வழிகட்டவர்களால் உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது. யார் எக்கேடு கட்டு போனா நமக்கு என்ன, நாம் சரியாக இருந்தால் அது மறுமையில் நமக்கு வெற்றி பெற்று தரும் என்பது போன்ற கருத்தை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்கள். அபூபக்கர் அவங்க சொல்றாங்க. இப்னு மாஜா என்கின்ற ஹதீஸ் நூலில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி இன்றைய பெரும்பாலான மக்களிடத்தில் உள்ள மனோநிலையை பிரதிபலிக்கிறாங்க. அப்படின்ட்டு என்ன, நாம சரியா இருந்தா போறோம், யாரும் எக்கெடுக்கிட்டு வளர்ப்பு தேவையில்லை, அந்த தீமையை நாம ஏன் தடுக்கணும், அவனுக்கு தெரியாதா,
ஓதக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியாதா? அனாச்சாரம் அவனுக்கு தெரியாதா? நாம சொல்லிதான் அவன் திருந்த போறானா? நாம சொன்னாலும் அவன் கேட்க போறது இல்லை. நாம ஏன் சொல்லிக் கொண்டு நாம சரியா இருப்போம்? இதே மனோநிலையில் ஒரு கூட்டம் இருந்தது. அபூபக்கர் அவங்க சொல்றாங்க, இப்படி நீங்க இருக்கிறீங்களே, இது மிகப்பெரிய அளவில் பாரதூரமான விளைவு உங்களுக்கு ஏற்படுத்தும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நாங்கள் கேட்டிருக்கிறோம், இன்னன் நாஸ இதா ரஅல் முன்கர லா யுகையிருனஹு. மக்கள் அதிகமானவங்க தீமையை பார்த்தா தடுக்க மாட்டேங்கிறாங்க, அதை தடுப்பதில்லை. ஏன் தடுப்பதில்லை அப்படின்னு சொன்னா, நாம சரியா இருக்கிறோம்ல, அவன் அது மாதிரி ஒரு நாள் திருந்துவான், நாம சொல்லி திருந்தது அவசியம் இல்லை என்கின்ற மனோநிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் இது போன்ற மக்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவுஷக அய்யம்மஹுமுல்லாஹு பிஇகாபிஹிம். நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள், யார் தீமையை செய்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனால் வழங்கப்படக்கூடிய தண்டனைகள் உங்களுக்கும் பங்கு இருக்கு. அபூபக்கர் சித்திக் அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு அப்படிதான் பெரும்பாலும் நாம் இருக்கிறோம், எதையும் கண்டுகொள்வதில்லை, எல்லாத்தையும் ஆதரிக்கிறது. நீ என்ன சாப்பாடு வேணாலும் சொல்லுப்பா, மறுவீட்டு சாப்பாடா வர்றேன், காலமாத்து சாப்பாடா வர்றேன், சின்னத்து சோறா பரவாயில்ல, சுன்னத்து கத்தரா சோத்துக்கு வர்றேன், சடங்கு சோறா பரவாயில்ல, ஊர்ல என்னப்பா செய்யப்பட கந்திரியா, சாஃபி மாம் கந்திரியா, இந்தா என் பங்கப்படி, என்ன ஊர் கந்திரியா, இந்த என்னுடைய பங்கப்படி. ஆனா இதுல எதுவும் அவன் செய்ய மாட்டாரு. மூணு அவன் வீட்டை ஓத மாட்டான், ஃபாத்திஹா அவன் வீட்டை ஓத மாட்டான், அவன் வீட்டை பெண் வீட்டு விருந்து வைக்க மாட்டான், எல்லாமே அவன் செய்ய மாட்டான். எதெல்லாம் தான் செய்யவில்லையோ, என்னவில் நான் செய்யாமல் இருந்தால் போதுமானது, மறுமையில் நான் வெற்றி அடைந்து விடலாம் என்று ஒருவன் நினைத்தால் விளங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் தீமைக்கு எதிராக குரல் கொடுக்காமல் இருப்பதே தீமைக்கு துணை போகுதல். தீமைக்கு துணை போகுதல்ங்கிறது ரெண்டு வகையில் இருக்குங்க. ஒன்று என்னன்னா, ஒருத்தர் ஒரு தீமையை செய்யும் போது அவனோட சேர்ந்து நீனும் அந்த தீமையை செய்யறது. வட்டி வாங்குறது இருக்கு இல்லையா, வட்டி வாங்குறது மிகப்பெரிய தீமை, மிகப்பெரிய பாவம். அது குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுது, யார் வட்டி வாங்குகிறானோ அவனும் ஆக்கிலு ரிபா ஓ மூக்கிலுகு ஓ ஷாஹிதைகி ஓ காத்திபைகி, அதை எழுதுறவன், சாட்சியா இருக்கிறவன், வாங்குறவன், கொடுக்கிறவன் எல்லாரும் சமம் இந்த தீமையில. அப்போ வட்டி வாங்குறவனும் தீமையில பங்கெடுக்கிறான், அதை கொடுக்கிறவனும் தீமையில பங்கெடுக்கிறான், அதை சாட்சியா இருக்கவனும் தீமையில பங்கெடுக்கிறான். இப்படி தீமையில் உடன் போகுதல், தீமைக்கு துணை போகுதல் என்று சொன்னால் ஒரு தீமையை நாமும் சேர்ந்து செய்வது, இதுவும் தீமைக்கு துணை போகிறது தான். இன்னொரு துணை போகுதல் இருக்குன்னு தெரியுமா, அதை கண்டும் காணாமல் இருப்பது. கண்டும் காணாமல் இருப்பது நன்மை நினைக்காதீங்க, இஸ்லாம் அதை வன்மையாக கண்டிக்குது. ஒரு தீமை சமூகத்தில் நடக்க கண்டால் எனக்கு என்ன, நீங்க இருக்காதீங்க, அப்படி இருந்தீங்கன்னா தீமைக்கு துணை போவீங்கன்னு அர்த்தம். இன்றைக்கு இது மாதிரியான அனாச்சாரங்கள்லாண்டு மக்களுக்கு மத்தியில் நன்மையாக பார்க்கப்பட்டதனுடைய பின்னணியும் அதுதான். யாருமே அதை கண்டுகொள்ளவில்லை. ஒரு மிகப்பெரிய சமூகமே அதை நன்மை என்று செய்ய ஆரம்பித்து விட்டது. எந்த தீமையா இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க, சமூகம் ஒன்று கூடி செய்யக்கூடிய பல்வேறு தீமைகள் மக்களிடத்தில் தீமையாக பார்க்கப்படாதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொன்னா, தீமைன்னு விளங்கியவன் வாய் திறக்கல, எனக்கு என்ன பேசாம இருக்கிறான். இப்படி இருந்தால் மறுமையில் மிகப்பெரிய அளவில் கை செய்த நபி தோழருடைய வரலாறு எடுத்து பாருங்க, சஹாபாக்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். தீமைக்கு எதிராக அந்த அளவிற்கு தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்தார்கள். ஒரு சின்ன விஷயத்துல கூட ஒரு தீமை ஒருவர் செய்ய கண்டால் கண்ணு காணாம இருக்க மாட்டாங்க. அபு மூசா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் ஒரு வியாதியில மிகப்பெரிய அளவில் மயக்கம் உற்று வீட்டில் விழுந்து கிடக்கிறாரு. அவங்க மனைவி அவங்கள தூக்கி மடியில் வச்சிருக்கிறாங்க. அபு மூசா என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அவருக்கு ஏற்பட்ட ஒரு வியாதியில பாதிக்கப்பட்டு மயக்கமுற்று கீழே விழுந்திருக்கிறாங்க. தன்னுடைய மனைவி மடியில் தூக்கி வச்சுட்டு அழுகிறாங்க, கதறாங்க. ஏன்பா என்னுடைய கணவருக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டு விட்டது, ஏற்படக்கூடாது என்றெல்லாம் புலம்புகிறார்கள். அப்ப இவங்களுக்கு அதெல்லாம் தெரியுது, தன் மனைவி தனக்கு ஏற்பட்ட சோதனைக்காக புலம்புகிறார் என்பது தெரிகிறது. ஆனா புலம்புவது நபி வழிக்கு எதிரானது, மார்க்கத்துக்கு எதிரானது. ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட துன்பத்தால் யார் ஒருவன் சத்தமிட்டு புலம்புகிறானோ, யார் ஒருவன் தன்னுடைய ஆடையை கிழித்துக் கொள்கிறானோ, மொட்டை அடித்துக் கொள்கிறானோ, அவனை விட்டும் நான் விலகியவன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அந்த நபிமொழியெல்லாம் இவருக்கு சிந்தனையில ஓடுது, ஆனா அவரால் பதில் சொல்ல முடியல. வியாதியில் இருக்கிறாரு. அவருக்கு மயக்கம் தெளிந்த மாத்திரத்திலேயே இந்த நபி தோழர் சொல்கிறார், தன்னுடைய மனைவிட்ட சொல்றாங்க, தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் சொல்றார்கள், இன்னி பரியுன் மிம்மா பரிஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் எதை விட்டு விலகினார்களோ அதை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை விட்டு விலகினார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் ஒருவர் தனக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக சாலிகத்துன், யார் ஒருவர் சத்தமிட்டு கூச்சலிடுகிறானோ,
எனக்கு வந்துடுச்சே, வரக்கூடாது வரக்கூடாது புலம்புகிறானோ, ஹாலிகத்துல் மொட்டை எடுத்துக் கொள்கிறானோ, ஷாக்கத்துல் தன் ஆடையை கிழித்துக் கொள்கிறானோ, இவனை விட்டும் நான் விலகியவன் என்று சொன்னாங்க. எனவே இது போன்ற காரியத்தை நீ செய்யக்கூடிய காரணத்தினால் உன்னை விட்டும் நான் விலகியவன். இன்றைக்கு எத்தனை குடும்பத்தில் மார்க்கத்துக்கு விரோதமான காரியத்தை தன்னுடைய மனைவி செய்ய இவன் ஆதரிக்கிறான். வீட்டுக்கு அனுப்பி விடுறது, சடங்கு சோத்துக்கு இவன் போக மாட்டான், வீட்டம்மாவை அனுப்பி விடுறது. இது மாதிரி எத்தனை உதாரணங்கள் சொல்லலாம். அப்ப நீ மட்டும் சொர்க்கம் போனா போதும், உன் மனைவி, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய தாய் தகப்பன் அவன் எக்க இருக்கட்டு போனாலும் பரவாயில்லை என்று நீ நினைத்தால் கட்டாயமாக நீங்க விளைஞ்சு கொள்ளுங்கள், அவர்களுடைய தீய வழிக்கு நீங்கள் உதவுகிறீர்கள், அதுக்கு நீங்க துணை போறீங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சூரத்துல் ஹஸ்ர் என்று சொல்லக்கூடிய 58வது அத்தியாயத்தினுடைய இறுதியில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், உண்மையிலேயே நாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், மார்க்கத்துக்கு விரோதமான இஸ்லாம் தடுத்த காரியங்களை மனதளவில் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தால் நாம எப்படி இருக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். லா தஜிது கௌமன், ஒரு கூட்டத்தை நீங்கள் இவ்வாறு பார்க்க மாட்டீர்கள். எந்த கூட்டம் அது? யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளும் நம்பி இருப்பாங்க. யுவாதுன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை வெறுத்தார்களோ அதை செய்யக்கூடியவர்களை இவர்கள் ஆதரிக்க மாட்டார்கள். தான் வீட்டில் மௌலிது ஓதுறான், இவன் எனக்கு என்னன்னு போறான். தன் ஊர்ல மௌலிது ஓதப்படுகிறது, எனக்கு என்னன்னு போறான். இப்படி எவன் போகிறானோ இது எப்படிப்பட்ட காரியம்? அது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எதிர்க்கக்கூடிய, அவர்கள் வெறுக்கக்கூடிய காரியம் இது. அந்த காரியத்தை செய்பவர்களோடு யார் நேசம் பாராட்டுகிறார்களோ இவர்கள் உண்மையில் ஈமான் கொண்டவர்கள் அல்ல. ஈமான் கொண்டவர் என்று சொன்னால் இந்த செயலை நீங்க பார்க்கவே முடியாது. தீமைக்கு துணை போக மாட்டான். அப்படிப்பட்ட தீமையை செய்யக்கூடியவர்கள் உலவுக்கான ஆபாவுக்கும், அவருடைய தந்தையாக இருந்தாலும் சரி, அவ அபுனாவுக்கும், அவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவ இஹ்வானுக்கும், அவருடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவ அசீரத்தகும், அவருடைய சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, யார் இப்படி வெறுக்கின்றார்களோ, அதற்கு துணை போகாமல் இருக்கின்றார்களோ, உலாய்க்க கத்தபி குலூபிஹிமுல் ஈமான், அப்படியே உள்ளத்துல அல்லாஹ் ஈமான் எழுதிட்டான். நம்ம உள்ளத்துல ஈமான் பதியப்பட்டதற்கான வெளிப்பாடு என்னன்னா, தீமை செய்யாமல் இருப்பதல்ல, தீமையை நாம் மட்டும் அதை வெறுத்து ஒதுங்கி இருப்பதல்ல, அதை செய்பவர்களையும் நாம் அதற்கு எதிரான கண்டனத்தை பதிவு செய்யணும், அவங்களை அதை புரிய வைக்க வேண்டும். இப்படி புரிய வைக்காம நாம் இருந்தோம்னு சொன்னா நம்ம இடத்துல உண்மையான இஸ்லாம் இல்லை, உண்மையான ஈமான் இல்லை. அல்லாஹ் சொல்றான், உலாயிக்க கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், இவருடைய உள்ளத்தில் ஈமான் எழுதப்பட்டு விட்டது. பஅய்யதஹு பிரூஹின் மின்ஹு, ரூஹுல் குதுஸ் என்று சொல்லப்படக்கூடிய வானவர் இருக்கிறார ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நாம் இவரை வலுப்படுத்துவோம். நம்ம வலுவான இறை நம்பிக்கையாளர் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? தீமையை குறைந்தபட்சம் மனதால் வெறுத்து ஒதுங்குங்க. இந்த அனாச்சாரத்தில் நான் பங்கெடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. இதற்கு என்னிட காசு கேட்டு வராதை நான் தரமாட்டேன்னு சொல்லுங்க. வரி கேட்டு வராதை நான் தரமாட்டேன், அது தீமைக்கு துணை போகுதல். அதை சாதாரணமாக சொல்லலாம், உங்கள்கிட்ட அதை லேசா ஆக்கலாம். உங்கள்கிட்ட அது ஒண்ணுமே இல்லைப்பா, ஒரு சோறு மட்டும்தான்ப்பா, உன்னை எதுக்கும் கூப்பிடலப்பா. ஏன்னா சில ஊர்களில் அதெல்லாம் இப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா, யாரும் நிர்பந்தப்படுத்தல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, குடுக்காட்டா ஊர்க்காரங்க எது நம்மளை சமூக பகிஷ்காரம் செய்து விடுவார்களோ, நம்ம வீட்டுடைய நல்லது கெட்டது எதுக்கு கலந்து கொள்ளாமல் போயிடுவாங்களோ, நம்மளை ஊர் நீக்கம் பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுறாங்க. ஒரு நேரம் இருந்துச்சு, அது அறியாமல் செஞ்சாங்க. எந்த ஊர்லேயும் உங்களை யாரும் கஷ்டப்படுத்தவே இல்லை. நீங்க நினைக்காதீங்க, எப்பா இது எனக்கு விருப்பம் இல்லையா விட்டுரு. அப்படி மாறிய பிறகும் கூட இன்னைக்கு பயந்து போய் நிறைய பேர் அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க. எந்த மனுஷன் இறைவனுடைய சட்டத்திற்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்துல, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த மார்க்க விஷயத்திற்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் வேறு யாருக்கும் பயப்படாதீர்கள். அப்படி பயந்தீர்கள் என்று சொன்னால், தீமையை எதிர்க்க பயந்தால், தீமையை துணிவோடு மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்ல பயந்தால், உங்களை அழித்து விட்டு வேற ஒரு சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். நினைச்சிட்டு இருக்கீங்க நாம தீமையை நம்ம செஞ்சா நம்மளை இப்படி பண்ணிடுவாங்களோ அப்படி பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி நீங்கள் பயந்தால் உங்களுக்கு அழிவு நேரிடும். துணிச்சலோடு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை நான் கொண்டு வருவேன் நல்லா சொல்றான். இப்ப இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய பல்வேறு செய்திகளை ஒன்று, தீமையை செய்யாதீர்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் தீமைக்கு துணை போகாதீர்கள் என்றும் சொல்கிறது. வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், மார்க்கத்துக்கு விரோதமான அனாச்சாரமான காரியத்தில் நீங்கள் பங்கெடுக்காதீர்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. இதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வார்த்தெடுத்த அந்த நபித்தோழர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப தெள்ளத் தெளிவாக இருந்தார்கள். ஒரு சின்ன தீமை யாரு செய்ய கண்டாலும் அதை கண்டிச்சாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பக்கத்துல ஒரு ஆள் என்ன செஞ்சாருன்னா, ஏதோ ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கிறாரு. பேச்சு வாக்கில்
லா வல் காபாய் அப்படின்னு சொல்றாரு. லா வல் காபா, காபாவின் மீது ஆணையாக நான் இந்த விஷயத்தை சொல்றேன். ஒரு விஷயத்தை சொல்றாரு. பேசிக்கொண்டு இருந்தவர் அவருடைய செய்தியை உண்மைப்படுத்துவதற்காக சத்தியம் செய்கிறார். சத்தியம் செய்யக்கூடியவர் பயன்படுத்திய வார்த்தை என்னன்னா காபாவின் மீது ஆணையாக அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுக்கொண்டிருந்த இப்னு உமர் அவங்க மிக கடுமையான முறையில் கண்டனத்தை பதிவு செய்யறாங்க. அப்படி சொல்லாதீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது இணை வைப்பு என்று சொன்னார்கள். எது இணை வைப்பு சொன்னாங்க? கஅபாவின் மீது ஆணையாக என்று சொல்வது. மன் ஹலஃப பிகைரில்லாஹ் ஃபகத் அஷ்ரக, யார் அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது சத்தியம் செய்கிறானோ அவன் இணை வைத்து விட்டான். இணை வைப்புல எத்தனை வகை இருக்கு தெரியுமா? இன்னைக்கு சமுதாயத்தில் உலமாக்கள் அதெல்லாம் சொல்றதே இல்லை. பெரும்பாலான ஆலிம்கள் பேசக்கூடிய செய்தி, குறிப்பாக ஜமாத்துல் உலமாவுடைய தலைவர் போற இடத்துலலாம் நாம செய்யறது சிறுக்கா, இது இணை வைப்பா அப்படின்னு பேசிட்டு அவர் இணை வைப்புக்கு ஒரு விளக்கம் சொல்லுவார். இணை வைப்புனா என்னங்க? இணை வைப்பு அப்படின்னு சொன்னா இறைவன் அல்லாதவற்றை வணக்கத்துக்குரியதாக எடுத்துக்கொள்வது, உபூதியத்தாக. இறைவன் அல்லாதவற்றை உபூதியத்தாக வணக்கத்துக்குரியதாக எடுக்கிறதா இணை வைப்பு. வேற எதுவுமே இணை வைப்பு இல்லை. அப்ப நீ யார்கிட்டையும் போய் கேளு, அல்லாஹ் இவருக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான், இவருக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறான், நீனா நம்பிக்கிட்டு இறந்து போற ஆள்கிட்ட போய் கேளு. நீ யார மகான் நினைக்கிற அவர்கிட்ட போய் கேளு. இணை வைப்பு இல்லை, சிறுக்கு இல்லை. சிறுக்குல எத்தனை வகை இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ அல்லாஹ் அல்லாதவற்றை மீது சத்தியம் செய்தால் அது இணை வைப்புண்டாங்க. வியாக்கியானம் சொல்லல. இன்னைக்கு பல்வேறு வியாக்கியானம் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சபையில வந்து அல்லாஹ்வுடைய தூதரை நேரில் சந்தித்து ஒரு யஹூதி சொல்கிறார், நீங்களும் இணை வைக்கிறீங்க, இன்னக்கும் துனத்திதுன வ இன்னக்கும் துஷ்ரிகுன பில்லாஹ், நீங்கள் இணை கற்பிக்கிறீர்கள், நீங்க அல்லாஹ்விற்கு சிறுக்கு வைக்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க என்ன சிறுக்கு வைக்கிறோம்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, என்ன சிறுக்கு வைக்கிறது தெரியுமா? மக்கள்கிட்ட ஒரு பேச்சு வழக்கு இருக்குது. அந்த பேச்சு வழக்கு என்ன தெரியுமா? அல்லாஹ் நாடியதும் நீங்கள் நாடியதும் நடந்து விட்டது. அல்லாஹ் நாடியதும் நீங்கள் நாடியதும் நடந்து விட்டது, அது இணை வைப்புதான் சொல்றாரு. இதுல என்ன இணை வைப்பு இருக்குது? அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடு தூதருடைய நாட்டமான உங்களுடைய நாட்டத்தை இணைத்து பேசுகிறார், இது ஷிர்க்குன்னு சொல்றார். அது என்ன ஷிர்க்கு? அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பது இந்த உலகத்துல ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்னால் அவன் எப்போ பிறப்பான், எவ்வளவு நாட்கள் வாழுவான், அவனுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நடக்கும் இறைவன் தீர்மானித்து விட்டான். மனுஷன் நினைக்கிறது அப்படி இல்லை. நாம எப்படி நினைப்போம்? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நினைத்திருப்போம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சிருப்போம், அல்லது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நினைச்சிருப்போம். நம்மளுடைய நினைப்பு என்பது, நம்முடைய நாட்டம் என்பது கால வரையறைக்கு உட்பட்டது, சமீபத்தில் உள்ளது. அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பது இந்த உலகத்தில் மனிதன் தோன்றுவதற்கு முன்னாலே அல்லாஹ் இந்த உலகத்தில் யார் யாருக்கு என்ன நடக்கும்னு சொல்லி அல்லாஹ் எழுதிட்டான். இந்த ரெண்டு எப்படி ஒன்னாகும்? அல்லாஹ்வுடைய நாட்டமும் உங்க நாட்டமும் ஒன்னா? ஷிர்க்கு தானே. இந்த மாநில ஜமாத்துல் உலமா தலைவர் சொல்ற மாதிரி சபபியில கூடும். இது சபபின்னு எடுத்துக்கிட்டா என்ன தப்பு இருக்குது? காரணம் என்ற அடிப்படையில் கூடும் அப்படிலாம் சொல்லல. ரசூலுல்லாஹ் ஷிர்க்குன்னு சொன்னாங்க, வியாக்கியானம் இல்லைல்ல. ஷிர்க்கு தான் சஹாபாக்கிட்ட சொல்றாங்க, இனிமேல் இப்படி சொல்லாதீர்கள். நீங்க மாஷா அல்லாஹ் வஸைத்தான் சொல்லாதீங்க, மாஷா அல்லாஹ் சும்மா ஷைத்தான் சொல்லுங்க. அல்லாஹ் நாடினது நடந்தது, பிறகு நீங்களும் அதை நாடினீர்கள், பிறகுன்னு சேர்த்துக்கங்க. வார்த்தையில கூட இணை வைப்பு இருக்கக்கூடாது. இவன் நேரடியா இணை வைப்பு வைக்கிறான், நேரடியா ஷிர்க் வைக்கிறான். மொய்தீன் அப்துல் காதிர் ஜீலானி 1000 தடவை கூப்பிட்டா வருவாரு நம்புறான். நாகூர் ஆண்டவரை நேரில் அழைக்கிறான். யா சாஹிபன் நாகூரி குல்லி நாசிரி. இதை பத்தி ஒரு ஆள் கேட்கிறாரு, ஜமாத்துல் உலமா தலைவர்கிட்ட ஒரு ஆலிம் சா, அவங்க ஆலிம் சாவே கேட்கிறாரு, யா சாஹிபன்னா குல் யா சாஹிபன்னா ஊரி குல்லி நாசிரி, நாகூரில் அடங்கியிருப்பவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. நேரடியா எந்த வியாக்கியானம் அதில் சொல்ல வேண்டியதில்லை. பிஸ்ஸம்இ வல் அஸா உஸ்னுல் பாஸிரி, எங்களுடைய செவிபுலன், எங்களுடைய பார்வை, எங்களுடைய உள்ளம் எல்லாவற்றுக்கும் நீங்க உதவி செய்யுங்க. ஒபை தூணி உம்பரி லாபி உம்பரின் காசிரி, நீண்ட நாட்கள் வாழ்வதற்கு நீங்க உதவி செய்யுங்க, நீங்க உதவி செய்யுங்க. நேரடியா கேட்கிறாரு. இது ஷிர்க்கு. என்ன வியாக்கியானம் தெரியுமா? ஆமா, இறந்து போன மகான்கள் மூலமாக அல்லாஹ் ஏராளமான உதவியை இந்த உலகத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் அவங்க மூலமா செய்யறான். நம்மள என்ன ஷிர்க்கு இருக்கு? வியாக்கியானம் எங்க இருந்து எடுத்தீங்க? அல்லாஹ் ஒரு விஷயத்தை தானாக நேரடியாக செய்யல. இந்த உலகத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை சில காரணங்களோட அல்லாஹ் நடத்துகிறான். நமக்கே நம்ம சம்பாதிக்கிறோம், அல்லாஹ் நேரிலே நம்ம காசு தர்றான். நம்மளுடைய முதலாளியே காரணமா வச்சிருக்கிறான். முதலாளி காரணம். இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்குது. எல்லா விஷயமும் அதை நடத்துபவன் அல்லாஹ் என்று இருந்தாலும் கூட சில காரணத்தோடு அல்லாஹ் செய்கிறான். இதுல எந்த மாட்டுக்கிறது இல்ல. காரணத்திடத்தில் அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி கேட்கறான்னு சொல்றிய, என்ன ஆதாரம்?
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து பிறப்புக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த குழந்தையை தருவதற்காக அல்லாஹ் அவங்கள அனுப்பப்பட்ட வசனம். அதை சொல்ற குழந்தையை தருவவன் அல்லாஹ். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு குழந்தையை கொடுக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அவங்க சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு குழந்தையை தர வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. குர்ஆன்ல அல்லாஹ் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் குழந்தையை தரானா ஜிப்ரீல் குழந்தையை தராரா? அல்லாஹ் தான் தர்றான், வானவர்கள் மூலமாக நடத்துகிறான். ஒரு தாயுடைய கருவறைகளை கூட ஒரு குழந்தை தரிக்கின்ற பொழுது அது 340 நாட்கள், அது 4 மாதங்கள் ஆன பிறகு மனிதன் என்பதற்கான ரூஹ் ஊதப்படுது. யார் மூலமாக? வானவர் மூலமாக. வானவர் தான் ரூஹ் ஊதுறாரு. இப்போ உயிரை கொடுக்கிறது வானவரா அல்லாவா? இப்படி கேள்வி கேட்டவனா, ஆமா இதுவும் குர்ஆன் வசனம் தானே, அதுவும் குர்ஆன் வசனம் தானே, எல்லாத்தையும் சொல்லிட்டு தெரியுமா? அப்போ வானவர்கிட்ட கேட்கலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல கேட்கலாம், அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி கேட்கலாம். அல்லாவே குழந்தையை தாங்க அப்படின்னு நீ கேட்டாலும் தப்பு இல்லை, ஜிப்ரீலே குழந்தையை தாங்கன்னு கேட்டாலும் தப்பு இல்லை. இதான் ஜமாஅத்துல் உலமாவுடைய வாதம். மக்கள் எவ்வளவு பெரிய மடமையில் இருக்கிறாங்க, சிறுக்கிற மூலிகைகளை வெண்டெடுக்க வேண்டும். ஒரு கடுகளவு ஈமான் உடையவர் இந்த மாதிரி வேலையை செய்வாங்களா? மக்களை மடைமாற்றம் செய்யக்கூடிய இந்த ஆலிம்களால் இந்த சமுதாய மக்களிடத்தில் நிறைந்து காணப்படக்கூடிய சமுதாயத்திற்கு எதிரான, மார்க்கத்துக்கு எதிரான அனாச்சாரங்கள் ஒளியும் என்று யாராவது நம்பினால் அந்த நம்பிக்கை வீணானது. ஒவ்வொரு மனிதனும் தன்னளவில் எதை தீமை என்று புரிந்திருக்கிறார் அதை மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. நீங்க எதை தீமை என்று விலகினீர்களோ அதை செய்ய யாராவது கண்டு அதுக்கு துணை போகாதீர்கள், அதை வலிமையாக கண்டியுங்கள். இப்படி செய்யலன்னா நாளை மறுமையில் அல்லாஹ்ட்ட நாம பதில் சொல்லணும் என்பதை விளங்கிக் கொண்டு மார்க்கத்தை உள்ளதை உள்ளபடி விளங்கி தீமை என்று இறைவனால் இறை தூதரால் எதுவெல்லாம் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அதை நாம் விட்டு விலகியதை போன்று மக்களிடத்திலிருந்தும் அது போன்ற தீமைகளை, அனாச்சாரங்களை விலகுவதற்கு நாம் பாடுபட வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் நாளை மறுமையில் ஒரு மனிதர் நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான பல்வேறு போதனைகளை நமக்கு சொல்லி காட்டுகிறான். சூரத்து ஸஃப் என்கின்ற 63வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரா, உங்களுக்கு நான் ஒரு வியாபாரத்தை கட்டுத்தரட்டுமா? அல்லாஹ் கேட்கிறான், ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு நான் ஒரு வியாபாரத்தை கட்டுத்தரப் போகிறேன். மனிதர்கள் செய்யக்கூடிய வியாபாரம் என்ன? மனிதன் செய்யக்கூடிய வியாபாரம் வறுமையிலிருந்து அவனை பாதுகாக்கும், ஏழ்மையிலிருந்து அவனை பாதுகாக்கும், பிறரிடத்தில் கையேந்துவதிலிருந்து அவனை பாதுகாக்கும். இறைவன் கற்றுத்தரக்கூடிய வியாபாரம் என்ன தெரியுமா? துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம், கடுமையான நரக வேதனை என்று சொல்லப்படக்கூடிய கொடிய நரகத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும். அது என்ன வியாபாரம்? துமினூன பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நீங்கள் நம்புங்கள். வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், உங்களுடைய உடலால் உங்களுடைய உடைமைகளால் இறை வழியில் நீங்கள் அர்ப்பணியுங்கள். நம்முடைய உடலால் நம்முடைய பொருளாதாரத்தால் மார்க்கம் மேலோங்குவதற்கு நம்மளால் நம்முடைய பொருளாதாரம் அதுக்கு உதவும்னு சொன்னால் அந்த அர்ப்பணிப்பை செய்யுங்கள், நரகத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்பதாக திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அந்த அடிப்படையில் நம்முடைய ஜமாஅத்தினுடைய தலைமையின் சார்பில், மாநில தலைமையின் சார்பில் ஏராளமான சேவை நிறுவனங்கள் நடைபெறுகிறது. இஸ்லாத்தை புதிதாக ஏற்று வந்தவர்களுக்கான தனி மதரசா, ஆண்களுக்கு பெண்களுக்கு என்று தனியான மதரசாக்கள் இயங்குகிறது. குர்ஆனை மனனம் செய்வதற்குரிய ஹாஃபிர்களை உருவாக்கக்கூடிய மதரசாக்கள் நடைபெறுகிறது. ஆலிம்களை உருவாக்கக்கூடிய, அனாச்சாரத்துக்கு எதிராக சிறுக்கை, இணை வைப்பை, மார்க்கத்துக்கு விரோதமான காரியத்தை உள்ளதை உள்ளபடி உலகத்தில் எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்காமல் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஆலிம்களை உருவாக்கக்கூடிய மதரசாக்கள் போன்ற பல்வேறு நல திட்டங்களை கையில் எடுத்து நம்முடைய மாநில தலைமை செயல்படுகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய ஜும்மாவுடைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த தர்மம் என்பது மாநில தலைமையின் கீழ் செயல்படக்கூடிய பல்வேறு நலப்பணிகளுக்காக அது அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. எனவே உங்களுடைய தர்மத்தை அதிகமாக செய்து மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சத்தியத்தை சரியாக விளக்கி சொல்லக்கூடிய ஆலிம்களை உருவாக்குவதற்கான நம்முடைய பொருளாதாரத்தை வாரி வழங்கல். எல்லாம் உள்ள இறைவன் நாளை வறுமையில் நமக்கு சிறந்த கூலியை பெறுவான். அதுபோன்று இன்ஷா அல்லாஹ் நாளை, அதாவது முச்சிலியூடு தெரு சமாயினா காதர் மீத்தின் தெருவில் வைத்து நம்முடைய அக்ஸாக்கலையின் சார்பாக மாலை 7 மணி அளவில் மார்க்க விளக்க பொதுக்கூட்ட நிகழ்ச்சி நடைபெறுகிறது. எனவே இந்த முக்கியத்துவம் வாய்ந்த மார்க்க விளக்க பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் ஆண்கள் பெண்கள் அனைவரும் தவறாமல் பங்கெடுத்து பயன்பெற வேண்டும். அதுபோன்று நம்முடைய நாட்டில் இஸ்லாமியர்கள், சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான பல்வேறு அடக்குமுறைகள் தொடர்ச்சியாக இந்த பிஜேபி அரசாங்கம் செய்து வருவதை நாம் அறிவோம்.
அதில் ஒன்றாக இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான வக்ஃபு சொத்தை அபகரிப்பதற்கு பல்வேறு திட்டங்களை அவங்க தீட்டுகிறார்கள். அதில் ஒன்றுதான் வக்ஃபு திருத்த சட்டம் என்று ஒன்றை உருவாக்குவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை கடுமையான முறையில் மாநிலம் தழுவினார்கள். அதற்கான எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட அதை கருத்து கேட்பு பதிவுன்னு சொல்லி ஒன்று அரசு ஆணையிட்டு இருக்கிறது. அதில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அதாவது வக்ஃபு திருத்த சட்டம்ங்கிறது அது வேண்டுமா வேண்டாமா என்று அதற்கான கருத்து கேட்பு பதிவு நிகழ்ச்சி ஒன்று போய் கொண்டிருக்குது. அதற்கான இறுதி நாளுங்கிறது இன்றைக்கு. ஆனால் நிறைய இஸ்லாமியர்கள் இதை பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. வக்ஃபு திருத்த சட்டம்ங்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, இஸ்லாமியர்களுடைய அந்த சொத்தை அபகரிக்கக்கூடியது என்பதை நம்முடைய கருத்தை சமூக வலைதளங்கள் மூலமாக பதிவிடக்கூடிய இந்த ஒரு விழிப்புணர்வுங்கிறது பெரும்பாலான இஸ்லாமியர்கள் இல்லாமல் இருக்குது. இதுவரையிலும் போதிய அளவிலான பதிவுகள் போடப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. எனவே இன்றைக்கு இறுதி நாளாக இருக்கிறதுனால அதை எப்படி பதிவிடுங்கிறது நம்முடைய நிர்வாகிகள்கிட்ட கேளுங்க சொல்லுவாங்க. அதற்கான பல்வேறு விழிப்புணர்வு பதிவுகள் எல்லாம் நீங்க ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல பார்த்திருப்பீங்க. எனவே இன்றைக்கு இறுதி நாள் என்ற அடிப்படையில் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் என்பது சிறுபான்மையின இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்பதை பதிவு செய்யுமாறு எல்லாம் உள்ள இறைவன் நாம் எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய மக்களாக உங்களை மணியும் ஆக்கி அலுவலிவானாக.